ஆக்டர் சிரஞ்சீவி ரீசென்ட்டா அவருடைய செட்ல நடந்த ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்ட பத்தி வந்து எல்லாத்து கூடயும் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. விஸ்வம்பரா அப்படிங்கிற படத்துல சிரஞ்சீவி அவர்கள் ரீசென்ட்டா நடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த படத்தினுடைய செட்டினுடைய ஷூட்டிங் ப்ராசஸ்ல வந்து தல அஜித் அவர்கள் போய் அவர வந்து விசிட் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நெறைய மெமரீஸையும், நெறைய விஷயங்கள வந்து ரீகலெக்ட் பண்ணப்பட்டதையும் வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா தல அஜித் அவர்களுடைய தெலுங்குல வந்து முதல் படமான பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற படத்தினுடைய ஆடியோவ சிரஞ்சீவி அவர்கள் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காரு. அந்த விஷயத்த பத்தி அந்த தளத்துல மென்ஷனும் வந்து பண்ணியிருந்தாரு. அதே போல அவருடைய பெட்டர் ஹாஃபா இருக்கக்கூடிய ஷாலினி அவர்களுமே சிரஞ்சீவி அவர்களுடைய படத்துல ஒரு குழந்தை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தையும் பத்தி அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள பத்தி நாங்க அந்த ஈவினிங் வந்து பேசிட்டு இருந்தோம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும், ரொம்ப ரீகலெக்ட் பண்றதுக்கான விஷயமாவும் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ அது ஒரு நல்ல தருணமா இருந்துச்சு அந்த ஒரு ஈவினிங்கே எங்களுக்கு. தல அஜித் அவர்கள் என்னதான் மிகப்பெரிய ஸ்டார்டமா வந்து இருந்திருந்தாலும் கூட, அவருக்கான அந்த அழகான ஒரு சில விஷயங்கள இன்னும் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அவரு எங்களோட செட்ல விசிட் பண்ணி இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நடந்ததுக்கான காரணம், அவருடைய ஷூட்டுமே வந்து பக்கத்தாடி போயிட்டு இருந்ததா தான் வந்து இருக்குது. ஸோ நியர்பை ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்த காரணத்தினால தான் தல அஜித் அவர்கள் இந்த மாரி வந்து எங்கள வந்து மீட் பண்ணி இந்த ஒரு நிகழ்வு வந்து எங்களுக்கு வந்து நடந்தது. இது ஒரு நல்ல தருணமா அமைஞ்சது எங்களுக்கு அந்த ஈவினிங்ல அப்படிங்கிற விஷயத்த சிரஞ்சீவி அவர்கள் அஜித் அவர்கள் கூட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவ போட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஷேரும் வந்து பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் குட் பேட் அக்லி படத்தினுடைய ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து ஹைதராபாத்ல போயிட்டு இருக்குது. ரீசென்ட்டா தல அஜித் அவர்கள் வந்து வழக்கம் போல அவர் போற பைக் ரைடிங்ல வந்து போயிட்டும் வந்து இருந்தாரு. ஸோ ஷூட்டு பிளஸ் இந்த பைக் ரைடு 2யுமே வந்து எந்த இடத்துலயும் வந்து பாதிச்சுக்காம பார்த்துக்கிட்டும் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ப்ராசஸையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ கூடிய சீக்கிரமே படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா விடாமுயற்சியில இன்னும் ஒரு 20 டேஸ் கிட்ட வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருக்குதுங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அத எடுத்துட்டு திரும்பவுமே வந்து இந்த குட் பேட் அக்லினுடைய செகண்ட் ஷெட்யூல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிற மாரியான விஷயங்கள் தான் இப்போதைக்கு வெளியில வந்துட்டு இருக்குது. ஸோ விடாமுயற்சி படமானது கூடிய சீக்கிரம் வந்து எந்த மாதம், எந்த டேட்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கிற அப்டேட் குடுக்க தான் வந்து போறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது படமானது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா குட் பேட் அக்லி படமானது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது, இந்த படம் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆனா தான் இந்த வருஷத்துக்கு ஒரு ட்ரீட், அடுத்த வருஷத்துக்கு ஒரு ட்ரீட்ங்கிற மாரி அமையும்னு சொல்லி வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த படமானது வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகாம மிஸ் ஆகி போச்சுன்னா, குட் பை அக்லி படமானது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சம்மர்லயோ, இல்ல விநாயகர் சதுர்த்தியிலயோ, இல்ல அடுத்த வருஷம் தீபாவளிலயோ வந்து இந்த படமானத எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்க தல அஜித் அவர்களுடைய விடாமுயற்சிக்காக வந்து ஈகரா வெயிட் பண்றீங்களா? இல்ல ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட டைரக்ஷன்ல ரெடி ஆயிட்டு இருக்கிற இந்த குட் பேட் அக்லி படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிற விஷயத்த கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.